உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். இன்னைக்கு வந்து திரு துரைமுருகன் அவர்கள், திமுகவுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் அவர் வந்து காவேரி விவகாரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல காவேரி விவகாரத்தில் திமுக வந்து தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் செய்த துரோகத்தையே நம்ம வந்து பட்டியலிட்டால் அது ஒரு புக்கே போடலாம். ஏன்னா நிறைய அவர் நினச்சிட்டு இருக்கிறார் யாருக்கும் தெரியாது, இந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற தலைமுறையெல்லாம் மறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. 1970 இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அவ்வளவு துரோகங்கள் இன்றைக்கி காவேரி விவகாரத்தில் இவ்வளோ மோசமாக போய் நிற்கிறதுக்கு காரணமே திமுக தான். அதை நம்ம திரும்பவும் சொன்னால் தான் அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம். 1970 என்ன நடந்துச்சு? 1970 சட்டசபையிலே கூறினால் இப்போ ஹேமாவதி அணை கட்டுவதால் எங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லைன்னு கூட்டினார். ஸோ அதற்கப்புறம் தானே நான்கு அணைகளை ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி போன்ற அனைத்து 4 அணைகளை கர்நாடகம் கட்டியது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, 1971 அப்போ இருந்த சட்டத்தை ஆர்டிகல் 131 படி நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் காவிரி உரிமையை கோரி நம்ம போட்ட சட்டத்தை எதை யார் சொன்ன அழுத்தத்தின் பேரில், அப்போ இருந்த ஒன்றிய அரசின் அழுத்தத்தின் பேரில் திரு கருணாநிதி அவர்கள் யாருக்கும் சொல்லாமல் வாபஸ் வாங்கினார். 1974 அந்த 50 வருஷம் இவ்வளோ பிரச்சனை நடுவில் இருந்துச்சு. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் வந்து 1974 அந்த 50 வருஷ கான்ட்ராக்டை புதுப்பிக்காமல் விட்டார். இது மாதிரி பல துரோகத்தை திரு கருணாநிதி அவர் செஞ்சிருக்கிறார். 2007 இந்த தீர்ப்பு வந்துச்சு, காவிரி ஆணையம் தீர்ப்பு வந்துச்சு. வந்த பிறகு அதை வந்து கெசட்டில் பப்ளிஷ் பண்ண கிட்டத்தட்ட அவர்களுடைய ஆட்சி இருந்துச்சு. அவர்கள் ஒன்றியாக இருந்து அவருடைய கூட்டணி கட்சியின் ஆட்சி இருந்துச்சு. அவரால் கொண்டு வர முடியலையே. 2013 தானே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக போராடி உச்சநீதிமன்றம் போய் அவர் வந்து வாங்கி கொடுத்தாங்க. காவேரி விவகாரத்தில் திமுக செய்த அனைத்து துரோகங்களுக்கும் ஒரே சாட்சி திரு துரைமுருகன் அவர்கள் தான். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு திமுக செய்த துரோகம், திரு கருணாநிதி அவர்கள் எதற்காக விட்டு கொடுத்தார், அவருடைய குடும்ப சொத்து, திமுகவுடைய குடும்ப சொத்து அப்போ இருந்து பெங்களூரு சுற்றியே பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக அவர் எப்பயுமே வந்து திமுக தலைவர் கருணாநிதியும் அவர்கள் குடும்பமும் வந்து கர்நாடகாவில் ரொம்ப இணக்கமாக போவாங்க. கர்நாடகத்தை ரொம்ப இணக்கமாகவும் கர்நாடகத்துக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்தும் போவாங்க. அதற்கு முக்கிய காரணம் திமுகவுடைய அனைத்து சொத்துக்களும் பெங்களூர். ஏன்னா இங்கேருந்தால் யாருக்கும் தெரிஞ்சிடும்ல, இங்கே அந்த தெருவில் வீடு வச்சிருக்காரு, இங்கே ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு, அங்கே பில்டிங் வச்சிருக்காருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால் கர்நாடகாவும் பெங்களூரை சுற்றி இருக்கிற பல பகுதியிலும் அவருடைய குடும்ப சொத்துக்கள் பதுக்கப்பட்டுள்ளது. அப்போ இருந்தே திட்டமிட்டு பதுக்கிய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக தமிழக உரிமையை வந்து எப்போதுமே கருணாநிதி அவர்கள் அடமானம் வச்சிருக்கிறார். எல்லா நேரங்களிலும் துரைமுருகன் அவர்களுக்கு மறந்துருச்சா, 1998 அப்போ இருந்த 4 மாநிலங்களும் சேர்ந்து அப்போ வந்து காவேரி ஆணையம் அமைப்பதற்கான கூட்டம் நடைபெற்றுச்சு. அப்போ வந்து காவேரி நடுவர்மன்றம் போடும் உத்தரவை கர்நாடகம் கேட்காத பட்சத்தில் பிரதமர் தலைவரான காவேரி ஆணையமே இந்த வந்து மொத்தமாக கர்நாடக அனைத்து அணைகளையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஷரத்து இருந்துச்சு. அந்த கண்டிஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு திரு கருணாநிதி அவர்கள் ஏன் அலோவ் பண்ணார்? அப்போ அம்மையார் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்க, காவேரி ஆணையம் ஒரு பல்லு இல்லாத ஆணையம், இந்த கண்டிஷன் எடுத்த பிறகு அது பல்லு இல்லாத ஆணையம்னு சொன்னாங்க. எதற்காக அந்த கண்டிஷன் எடுத்தார்? அந்த கண்டிஷன் அப்போ அவருடைய கண்ட்ரோலில் முழுசாக இருந்துச்சு. அவர் சப்போர்ட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு இருந்துச்சு, அவர் சப்போர்ட்டில் இருக்கிற அவருடைய அரசு இங்கே இருந்துச்சு. எல்லாத்தையும் இருக்கிறபோது திரு துரைமுருகன் அவர் பக்கத்திலே உட்காந்து அவர் தான் அதுக்கு முழு சாட்சியாக இருந்தார். அப்போ புரட்சித்தில் அம்மா ஜெயலலிதா அவங்களே சொல்லியிருக்காங்க, இது இப்போ இந்த கண்டிஷன் இல்லாமல் காவேரி ஆணையம் ஒரு பல்லு இல்லாத ஆணையம்னு சொல்லியிருக்காரு. ஸோ காவேரி விவகாரத்தில் திமுக செய்த அனைத்து துரோகங்களுக்கும் இன்றைக்கி இருக்க ஒரே சாட்சி திரு துரைமுருகன் தான். ஸோ அவரை வச்சு சும்மா ஒரு 4 வார்த்தை பேச வச்சுட்டு இவங்க இன்றைக்கி இருக்க தலைமுறையெல்லாம் மறந்துடுவான்னு வச்சுருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற தலைமுறை அனைவரும் திமுக காவேரி விவகாரத்தில் தமிழகம் செய்த அனைத்து துரோகங்களையும் செஞ்சு நம்ம கண்டிப்பாக மறக்கக்கூடாது. அதற்காக இப்போ வந்து எல்லாருக்கும் இது சொல்லணும். 1971 அவர் பிடபிள்யூ மினிஸ்டர் இருந்தார். திரு கருணாநிதி அவர்கள் பிடபிள்யூ மினிஸ்டர் இருக்கப்போ காவிரி விவகாரங்கள் தொடர்பாக ஒன்றிய அரசில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. இதுவரை அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசினார், அங்கே என்ன ஒப்புக்கொண்டார், அங்கே உள்ள என்ன நடந்துச்சுன்னு இதுவரைக்கும் யாருக்கும் அவர் தெரிவிக்கப்படவில்லை. அப்போ அது பெரிய சர்ச்சையாக அப்போ எல்லா பத்திரிகைகளும் வந்துச்சு. அவர் வந்து 1968 அவர் அந்த காவிரி விவகாரத்தில் அந்த கூட்டத்தில் டெல்லியில் கலந்து கொண்டு என்ன பேசினார், என்ன ஒத்துக்கிட்டார், என்ன வெளியில் வந்து எதுவுமே இது வரைக்கும் டிஸ்க்ளோஸே பண்ணலை. ஸோ 1968 அவர் பிடபிள்யூ மினிஸ்டராக இருந்து ஆரம்பிச்சு 70 அவர் வந்து சட்டசபையில் ஹேமாவதி அணைக்கு எந்த ஆட்சியும் தெரிவிக்காமல் இருந்தது. அப்படி ஆரம்பித்தால் இப்போ வரைக்கும் காவேரி விவகாரத்தில் அனைத்து துரோகத்தையும் காவேரி விவகாரத்தில் இன்றைக்கி அந்த பகுதி விவசாயிகள் நமக்கு இன்றைக்கி தமிழக விவசாயிகள் அனைவரும் கஷ்டப்படுறதுக்கு ஒரே காரணம் திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதி. அதற்கு ஒரே சாட்சி திரு துரைமுருகன் அவர்கள் தான். இதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் எல்லாருக்கும் ரெக்கார்டராக டேட்டா இருக்குது, ரெக்கார்டராக எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் எதற்காக 71 அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அந்த வழக்கையும் வாபஸ் பெற்றார்.
அப்புறம் ஏன் 74 அந்த அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கல? 50 வருஷம் அக்ரிமெண்ட்டை ஏன் புதுப்பிக்கல? ஸோ எல்லா இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் அந்த வழக்கையும் வாபஸ் பெற்று விட்டு அந்த அக்ரிமெண்ட்டும் புதுப்பிக்கலன்னா ஒரே ஒன்று அப்போது இருந்த ஏகப்பட்ட ஊழல், அந்த ஊழலை வைத்து அவர் வந்து அவரை அப்போ இருந்த ஒன்றிய அரசு மிரட்டியது. அதன் மிரட்டலின் காரணமாக அவள் அனைத்திற்கும் பணிந்து அவங்க சொல்லுவதை பொட்டிப்பாவ மாதிரி கேட்டார் கருணாநிதி. அவருடைய சொந்த விஷயத்தில் என்றைக்குமே அவர் சொந்த விஷயத்தில் என்றைக்குன்னா அவளை விட்டு கொடுத்துருவார். ஒன்றும் இல்லை, 2007 அது நமக்கு அந்த தீர்ப்பு வந்துச்சு. காவிரி விவகாரத்தில் காவிரி ஆணையம் அமைக்கிறதுக்கான தீர்ப்பு வந்துச்சு. கெசட்லேயும் வெளியிடல. 2009 அவங்க வந்து போய் சண்டை போட்டு ஆர் ராஜா அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி தலைகீழாக நின்று போய் டெல்லியில் போய் உட்காந்து 2 நாட்கள் எதுவுமே சாப்பிடாமல் திரும்ப எங்களுக்கு சரியாக மரியாதையாக பேசவில்லைன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்தவர் தானே. இதே மாதிரி காவிரி விவகாரத்தில் 2007 போய் எங்களுக்கு கெசட்டில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணலன்னா, நாங்கள் வந்து எங்களை மரியாதை நடத்தலைன்னா அப்படின்னு கோச்சிட்டு வந்துடுவோம் தானே. ஸோ அது அமைச்சர் தரலன்னொன்னே 2 நாள் போய் உட்காந்து அப்படியே பயங்கரமாக அழுது திரு கருணாநிதி அவர் 2 நாள் நடந்த நாடகமெல்லாம் தெரியும். காங்கிரஸில் யாருமே அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசக்கூட இல்லை. பேசலன்னொடனே திரும்ப கோச்சிட்டு வந்தார். ராஜா அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க வேண்டும் என்று தலைகீழாக நின்று போராடி அப்போ வாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டார்ல. அதேமாதிரி என்னைக்கா காவேரிக்கு பேசியிருக்காருன்னா, காவேரி விவகாரத்தில் திமுகவும் கருணாநிதி அவர்களும் செய்த அனைத்து துரோகத்துக்கும் மீண்டும் சொல்கிறோம், திரு துரைமுருகன் அவர்கள் தான் ஒரே சாட்சி. இன்றைக்கி வந்து சும்மா சப்பக்கட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற தலைமுறை அனைவரும் இன்றைக்கி காவேரி விவகாரத்தில் என்ன நடந்துன்னு அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், போய் படிக்க வேண்டும். இவரோட திமுக தமிழகத்திற்கு எவ்வளோ பெரிய தீய சக்தின்னு ஏன் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டும். திமுக ஏன் தீய சக்தி, திமுக ஏன் தமிழகத்தில் விரட்டப்பட வேண்டும்ன்றதுக்கு எல்லா விவரத்தையும் இன்றைக்கி இருக்க தலைமுறை தெரிஞ்சுக்க வேண்டும். கண்டிப்பாக சட்ட போராட்டம் தான், எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. சட்ட போராட்டம் ஒன்று தான் நமக்கு ஒரே வழி. சட்ட போராட்டம் வழியாக இன்றைக்கி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கேட்டு போடணும், அதெல்லாம் கிடையாது. சட்ட போராட்டம் வழியாக அன்றைக்கே 1998 வந்து காவேரி நடுவர்மன்றத்தின் கொடுக்குற ஆர்டரை வந்து கேட்கலன்னா காவிரி ஆணையமே அந்த அணையை கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி வந்து பிரதமர் தலைமையிலான அந்த காவேரி ஆணையத்திற்கு அவங்களே வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி எனக்கு அந்த கண்டிஷனை இருந்துச்சுன்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. ஸோ அதை எடுத்ததே திரு கருணாநிதி அவர்கள் தான். ஸோ நமக்கு சட்ட போராட்டம் மட்டும்தான் ஒரே வழி, வேறு எந்த வழியும் கிடையாது. சரி, இப்போ சட்டப்பூர்வமாக நம்ம வந்து போய் மேகதாது அணை கட்டப்படுறதுக்கான அதுக்கான அனுமதி கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்லை. நம்ம அதுக்கான அனைத்து சட்ட போராட்டங்களும் எடுத்துகிட்டு இருக்கோம். இதே நேரத்தில் நம்ம வந்து காவேரியிலே நமக்கான நீரை பெறுறதுக்கான வேலைகள் இல்லை. கடிதம் அனுப்புவதை விட நம்ம வந்து லீகல் உச்சநீதிமன்றத்தில் நாடி உச்சநீதிமன்றமாக தான் நம்ம வந்து இதுக்கு தீர்வை தவிர வேறு எந்த தீர்வும் கிடையாது. இன்னைக்கு சிஎம் கரூர் போனதை ஒட்டி இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் சின்ன மேகதாது மற்ற விஷயங்கள்லாம் பொலிட்டிக்கலாக அப்போசிஷன் பரப்புறாங்க. இந்த விஷயம்லாம் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இல்லை. அவங்களுக்கு முதலமைச்சர் கரூரில் போய் மக்களை சந்தித்த பிறகு அவர் அதை எதிர்கொள்ளாமல் இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது பேசிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி அரசாங்கமும் மக்களிடம் நல்லா போயிட்டுருக்கு, அரசாங்கமும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, எல்லாமே மக்களிடம் தெளிவாக இருக்குது. ஸோ அதை எதிர்கொள்ள முடியாமல் அவங்க வந்து இன்றைக்கி தேவையில்லாமல் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது அனைத்தும் இன்றைக்கி மக்களுக்கு தெரியும். செந்தில் பாலாஜி கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் நடந்த அந்த துயர சம்பவம் தொடர்பாக முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய போதும் தனி விமானம் மூலம் கரூர் விவகாரத்தில் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்க எல்லாம் சம்பவம் நடந்து அதாவது 8 மணிக்கு 5 நிமிஷத்துக்குள்ளே எப்படி செந்தில் பாலாஜி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனார், கேமராவோட போனார், லைவ் கேமராவோட எப்படி போனார், பக்கத்திலே காத்துக்கிட்டு இருந்தாரா செந்தில் பாலாஜி? மொதல் கொஸ்டின். எங்களுக்கே 8:10 தான் தெரியும். அந்த மரணம் குறித்து 8:10 பத்திரிகையாளர் ஒரு சில பேர் என்கிட்ட சொன்ன பிறகு தான் எங்களுக்கு 8:10 தான் தெரியும். அங்கேருந்து என்னுடன் அப்போ இருந்த எஸ்பி, நான் இதை ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம், என் கூட அப்போ இருந்த எஸ்பிக்கு 8 மணிக்கு மேலே தான் தெரியும். 7:50க்கு 8 மணிக்கு மேலே தான். 8 மணிக்கு 8:10 நான் எஸ்பி கிட்ட நான் ஃபோனில் பேசினப்போ ஏதாவது யாருக்காவது உடம்பு சரியில்லையா, யாருக்காவது என்ன நான் கேட்டப்போ எஸ்பி என்கிட்ட சொன்னது ஒன்றும் இல்லை சார்னு சொன்னார். ஸோ எங்களுக்கும் அங்கே இருக்கிற எஸ்பிக்கு கூட தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு எப்படி தெரிஞ்சு? எஸ்பிக்கே தெரியாது. எஸ்பிக்கு நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எஸ்பிக்கு நான் ஃபோனில் 8:10 வரைக்கும் நாங்கள் அங்கேருந்து வண்டி மாறுற வரைக்கும் தொடர்பில் தான் இருந்தோம். தெரியாது. எங்களை உள்ளே விடாமல் அங்கேருந்து அனைத்து தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களையும் அடித்து விரட்டியது யார்? அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியை வச்சு இந்த விஷயத்தை எல்லாம் செய்ய வச்சது யார்? இதெல்லாம் செஞ்ச பிறகு இங்கே இருக்கிற எல்லாரையும் விரட்டினது யார்? அங்கே இருக்கிற எத்தனை தொண்டர்கள் கேமராவெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அடித்து விரட்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு 12 மணிக்கு உடனே சிஎம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த 5 வருஷத்தில் என்னைக்காவது அப்போ இருந்த சிஎம்